ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா மதுரை ஸ்பெஷல் வெள்ளை அப்பம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பச்சரிசி எடுத்து வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் உளுந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் நல்லா அலசிட்டு இதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா ட்ரைன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா ஊறின பின்னாடி மிக்ஸி இல்லைனா கிரைண்டரில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பவுலில் நல்லா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் அதில் வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, துருவன தேங்காய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, சீரகம், மிளகு, பெருங்காயத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு வந்து லாஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு பேனில் ஆயில் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்து கரண்டியை வச்சு நல்லா மாவு ஊற்றிக்கோங்க. 2 சைடும் நல்லா திருப்பி விட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான வெள்ளை அப்பம் ரெடி ஆயிடுச்சு.